ஹாய் நண்பர்களே, இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2.1ல் 5.1 ரெடி பண்ணியிருக்குது. இது 5.1 உங்களுக்கு 5 சேனல் எடுக்கும். இது பாருங்கள், செக்கிங் காட்டுறேன். ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 இன்ச்சு லோட் ஆகிட்டுருக்கு. 8 இன்ச்சு லோட் ஆகிட்டுருக்காங்க பாருங்கள். அது உங்களுக்கு இது பாருங்கள், சப்பு ஆரஞ்சு வாய்ஸ்க்கு வந்து சப்பு யூஸ் பண்ணுறேன். அது இருந்தது, அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு இது தான் 12 இன்ச்சு லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா 20-30 தான், பட் அவ்வளோ தேவையில்லை. உங்களுக்கு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். 8 இன்ச்சு இதெல்லாமே லோடு எனக்கு பெரிய ஆம்பு கொடுக்குற லோடு அப்படியே கொடுத்துருக்கேன் இதில் எல்லாமே. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாப்பிள்ள உனக்கு நாங்க துணை இருப்போண்டா, சீக்கிரம் இவள உனக்கு சேர்த்து வைப்போண்டா. ஆடியோ பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு உதறல் இல்லாமல் க்ளீனாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து லவுடாக தான் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு இதுவே ஜாஸ்தின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட்டில் விரும்புகிறவங்க இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் இதே இது பொருளை போட்டு நீங்கள் பெரிய கேபினெட்டில் கூட போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன்னா ஒரு நண்பர் கேட்டாருனால நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஏன்னா அது அவர் வந்து பாக்ஸு பெருசாக வேண்டாம், சின்னதாக இருக்கணும், எஃபெக்டிங்காக இருக்கணும் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 5.1னாவே இப்படி தான் இருக்குன்றது தெரியும். எல்லாமே எதிர்பார்ப்பாங்க, பெரிய பாக்ஸ் இருந்தால் நல்லா எஃபெக்ட் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸு சின்னதாக இருக்கணும், ஆனால் எஃபெக்டிங் நல்லா இருக்கணும் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி, பட்ஜெட் ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இப்படி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் நான். இது லெஃப்ட் ரைட்டு இருக்கு. சரௌண்ட் பாருங்கள். சென்டர் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஊப்பரு, சப் ஊப்பரு, இந்த ஹோம் தேட்டரில் வரும் அந்த ஊப்பர். இது செக்கிங் கோசரம் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி, அதனால அதில் கொடுத்துருக்கேன். இப்போ ஈவனாக எல்லாம் வச்சு காட்டுற பாருங்க. மாட்டி கிச்ச வாடி வாடி புள்ள தட்டும் சத்தம்
பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேயும் கம்மியாக தான் இருக்குது. இது கெயின் ஓப்பனாக விட்ருக்கேன், எதுவும் கண்ட்ரோல் பண்ணல, அதனால் இவ்வளோ வச்சுருக்கேன் நான். இதில் வைக்கும்போது ஆடியோ கிளியரன்ஸாக வருது. இன்னும் கெயின் ஜாஸ்தி பண்ணும்போது அவர் கஸ்டமர் வந்த பின்னாடி இது வந்து இவ்வளோ போதுமானது கேட்டுட்டு உள்ளே நம்ம கெயின் கம்மி பண்ணி வைக்கணும். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 5.1 பெரிய இதில் நீங்கள் சப்பு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அது வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். லோவாக எந்த அளவுக்கு வீட்டுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த 2.1 அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 5.1 ஏன்னா 2.1 போது காயில் எல்லாமே பெருசாக தான் போடணும். அப்போ இன்னும் 2 இதே வந்து ஆட் பண்ணிவிட்டு சப்பு மட்டும் நல்லா வெயிட்டாக வச்சு கொடுத்தோன்னா இது பார்த்திங்கன்னா 4191 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா சப்பு நல்லாவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி க்ளீனாக கொடுத்தோம்னா ஆடியோ நல்லாவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இங்கே வில்லேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்ன்றதுனால எல்லாமே லவுடாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ வந்து ரொம்ப லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க சவுண்டை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடியோவை விரும்புகிற நிமிட்டாக தான் வைப்பேன் அப்படின்னாரு. அதனால் கொஞ்சம் அவர் வந்த பின்னாடி ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு செக்கிங் போடுறேன்னு சொன்னீங்கன்னா அதனால் போட்டுடலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கேன். ஆனால் 2.1 பண்ணுறவங்க இந்த 5.1 ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் 5.1 பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சவுண்டு எதிர்பார்க்குறவங்க ரொம்ப சவுண்டு இல்லை எனக்கு வெளியே வரைக்கும் கேட்கணும் அப்படின்றவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும் இதில். அது கொஞ்சம் மேலே போய்க்கலாம். இதோட 5.1 அந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியாக கொஞ்சம் போய்க்கலாம். பெட் ஐசி எஸ்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எஸ்டிக்கோ யூஸ் பண்ணி அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் லவுடாகவே இருக்கும். அதுக்கு மிச்சம் போனீங்கன்னா பெட் ஐசிக்கு போய்க்கணும் நீங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லாத கேட்குறவங்களுக்காக இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அம்மிங் எதுவுமே இருக்காது உங்களுக்கு, அம்மிங் எதுவுமே இருக்காது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் கிட்ட வைக்கிற பாருங்கள், அம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து ரோடுன்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ஃபேன் சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அமைதியாக உங்களுக்கு பாட்டு பாருங்கள். இப்போ சைலண்ட்டாக இருக்கிறம்போது உங்களுக்கு ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டோ இல்லை உங்களுடைய ஆம்பில் கனெக்ட் பண்ணோ நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போடி பேஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாகவே இருக்கும். எஸ்டிகேவில் வர்ற பேஸுன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஸ்டிகேவில் வர்ற மாதிரி பேஸு சூப்பராகவே சாஃப்டாகவும் இருக்கும், ஆடாகவும் இருக்கும். 2 கலந்த மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா டைன்டி எஸ்டிகேவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைன்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப மேட்சிங்காகவே இருக்கும். நான் நிறைய யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கும் எஸ்டிகேவுக்கும் ரொம்ப அருமையாக பேஸு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸும் ரொம்ப கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனங்க சீனுங்கல்லாமா நெருங்கி அணைத்தன் பாருங்கள், இதுதான் இங்கே தான் சப்பு வச்சுருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் சப்பு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இது பாருங்கள், அதில் தான் இப்போ பாடிட்டுருக்கு. கூலாக சூப்பராக இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. உங்களுக்கு இது மூலம் எதனா வேணும்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரோம். நன்றி நண்பர்களே.